பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தற்பொழுது நாங்கள் இருக்கக்கூடிய காலத்தில் எங்களுக்கு தெரியும், விசேஷமாக ஸ்ரீலங்கா, இந்தியா, அதுவும் தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் அதிகமான முறையில் வெள்ளங்கள், அதே போன்று சில உயிர் சேதங்கள், பல பேர் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். சங்கைக்குரியவர்களே, இது உலகத்தில் ஏற்படக்கூடிய முதலாவது விடயமும் இல்லை, அல்லது இதுக்கு பிறகு ஏற்படாது இதுதான் கடைசியான்னு கேட்டால் அப்படியும் ஆக போனதும் இல்லை. இன்றைக்கு காலநிலைகள் அனைத்தும் மாற்றமாகிக் கொண்டிருக்கின்றது, மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது. மழை பெய்யணுமான நேரத்தில் மழை பெய்யுதில்லை, மழை பெய்ய தேவையில்லாத நேரத்தில் மழைகள் பெய்யுது, மழை பெய்யக்கூடிய நேரத்தில் தேவையை விட அதிகமாக மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, பசி பட்டினி பஞ்சம் என்று இப்படியான அதிகமான விடயங்கள் இன்றைக்கு உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, இதுக்கு நாங்க துன்யா ரீதியா பார்த்தோம் என்றால் பல காரணங்கள் சொல்லுவாங்க. வெதர் ரிப்போர்ட் என்றும், கிளைமேட் சேஞ்ச் என்றும், சில பிரச்சனைகள், அதனால தான் வானத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது, ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுந்திருக்கின்றது, இப்படியான பல விதமான சயின்ஸ் ரீதியாக எங்களோட புத்திகளுக்கு விளங்குறதுக்கு என்று இப்படியான காரணங்களை இன்றைக்கு இந்த வெதர் ரிப்போர்ட் அறிவிக்கக்கூடியவர்களாகட்டும், அல்லது அது சம்பந்தமான அறிவுடைய ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களாக இப்படியான காரணங்களை சொல்லுவாங்க. ஆனால் சங்கைக்குரியவர்களே, நாங்கள் இதை ஒரு மார்க்க ரீதியா, ஒரு முஸ்லீம் ஆகிய நாங்கள் அனைத்து விடயத்தையும் வெறும் சயின்ஸ் என்ற நோக்கோடு மட்டும் இல்லாமல் ஒரு மார்க்க ரீதியாவையும் பார்க்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு முழு உலகத்திலையுமே இப்படியான அனர்த்தங்கள், பசி பட்டினி பஞ்சம் வெள்ளம் மழை வெயில் என்று தேவையை விட அதிகமாகவும் தேவையை விட குறைவாகவும் இப்படியான ஆகக்கூடிய விடயத்தை நாங்கள் மார்க்க ரீதியா பார்த்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா சூரத்து ரூம் 41வது வசனத்தில் கூறி காட்டுகின்றான், வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். தரையிலையும் கடலிலையும் ஃபசாத்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன? பிமா கஸபத் ஐதின் நாஸ். மனிதர்கள் தன்னுடைய கரங்களால் செய்யக்கூடிய மனிதர்களுடைய தன்னுடைய கரங்களால் ஏற்படக்கூடிய பாவங்கள் தான் அதுக்குரிய காரணம் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப தன்னுடைய கரங்களால் ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் என்ற என்னது? பாவங்கள். பாவங்கள் செய்வதன் காரணமாக தரையிலையும் அதே போல கடல்லையும் ஃபித்னா ஃபசாத்கள் வெளியாகி கொண்டு. ஃபித்னா ஃபசாத் என்ற என்ன? அது தான் நாங்கள் எதிர்பார்க்கிற மழை, ஆனா மழை பெய்யுது. நாங்க எதிர்பார்க்கிற வெயில், ஆனா வெயில் வருவதில்லை. எதிர்பார்க்கக்கூடிய மழையை விட அதிகமாக மழை பெய்யுது, எதிர்பார்க்கக்கூடிய வெயிலை விட அதிகமான வெயில்கள் வருவது. இதன் காரணமாக பசி பட்டினி பஞ்சம், அறுவடை செய்யக்கூடிய காலத்தில் அதிகமாக மழை பெய்து அறுவடைகள் இல்லாமல் போகுது, அறுவடைக்கு தேவையான மழை தண்ணிகள் தேவையாகக்கூடிய நேரத்தில் அதை விட அதிகமாக வருவது. இப்படியெல்லாம் வாரதுனால என்ன நடக்குது? எங்களுக்கு பசி பட்டினி பஞ்சம் என்று உயிர் சேதங்கள் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட காரணமாகுது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் இன்னும் தொடர்ச்சியாக அந்த ஆயத்தில், லியுதீகுஹும் பஅலல்லதி அமிலு, அவர்கள் செய்வதினுடைய சிலர்தை உணர்த்துவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அவங்க செஞ்ச அனைத்து, அதாவது அந்த பாவங்கள் செய்யப்பட்டதின் காரணமாக அந்த அனைத்து பாவத்துக்குரிய தண்டனையாக இல்லை, அந்த அனைத்து பாவத்தினுடைய சிலதை அவர்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இம்பாக்டுகள் என்னன்றதை விளங்கோடு வேண்டி சோதிப்பதற்காக வேண்டி சிலதை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த ஃபித்னா ஃபசாதை அல்லாஹ் தஆலா வெளியாக்கி காட்டுகின்றான். இதன் என்ன நோக்கம் அல்லாஹ் தஆலா இதில் எதிர்பார்க்கின்றான்? லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் அல்லாஹ்வின் பால் மீள வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதாவது என்னது? அந்த மக்கள் அல்லாஹ்வின் பால் மீள வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் தஆலா இடத்தில் முன்னோக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த நிலைமைகளை மாற்றி அமைக்கக்கூடியவனா இருக்கின்றான். இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த அனைத்து விடயத்தின் மூலமாகவும் உறுதியாகக்கூடிய ஒரு விடயம் தான் அல்லாஹ் தஆலா உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினால் தான் இது அனைத்தும் நடக்குது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வினுடைய உறுதிப்படுத்துவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா விதமான விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றான். ஏன் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள். இல்ல, எங்களுக்கு யாருமே தேவையில்லை, நாங்க இந்த வானத்தை பார்த்து அதனுடைய நிலைமைகளை வைத்து நாங்கள் முடிவு செய்து கொள்வோம் என்ற முறையில் செல்லக்கூடிய சயின்டிஸ்ட் மாறும் மக்கள் மீது கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் நினைக்கிறது உண்டு, நடக்கிறது உண்டு. காரணம் என்னது? அல்லாஹ் நாடியது தான் நடக்கக்கூடியதா இருக்கின்றது. ஆனாலும் அல்லாஹ் தஆலா நாடியது எவ்வாறு நடக்க வேண்டும் என்றது நாங்கள் செய்யக்கூடிய இந்த முஸ்லிம்கள் செய்யக்கூடிய நன்மை தீன்மை மூலமாகவே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். அப்படி என்ற என்னது? நாங்கள் நல்ல விடயங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா வானம் பூமியினுடைய பரக்கத்துகளை திறந்து தருகின்றார்.
இதன் மூலமாக அனைத்து மக்களும் பயன்பெறுகின்றார்கள். அது முஸ்லிம் ஆய்க்கட்டும், காஃபிர் ஆய்க்கட்டும், அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடியவராய்க்கட்டும், அல்லாவை நிராகரிக்கக்கூடியவராய்க்கட்டும், அனைவர்களுமே இதன் மூலமாக பிரயோஜனம் பெறுகின்றார்கள். அதே நேரத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாவுக்கு மாற்றம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தாலா வானம் பூமியினுடைய பரக்கத்தை நிறுத்தாட்டி விடுகின்றான். இதன் காரணமாக அனைவர்களும் மனிதர்களும் தான், அதே போன்று மரமட்டைகளும் தான், மிருகங்களும் தான், அனைத்துமே இதுக்குரிய தண்டனை சுவைக்கக்கூடியதா இருக்கின்றது. எப்படி நல்லவர்களுக்கு பெய்யக்கூடிய மழை அனைவரையும் சென்றடையுமோ, கெட்டவர்களின் காரணமாக நடக்கக்கூடிய பாவமும் அனைத்து தண்டனையும் அனைத்து பேரையும் சென்றடையக்கூடியதா இருக்கின்றது. எனவே சங்கைக்குரியவர்களே, நாங்கள் எங்களுடைய பாவத்துக்கு அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு தேடணும். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் நடக்கூடிய விடயங்களுக்கு சயின்டிஸ்ட்மாராய்க்கட்டும், உலகத்தினுடைய ஆராய்ச்சிகள் என்ன காரணத்தை சொன்னாலும் முஸ்லிமாகிய நாங்க விளங்கணும். நாங்க மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இந்த உலகத்தில் நடக்கூடிய மாற்றங்களுக்கு முஸ்லிம்கள் மிகப்பெரிய பங்களிப்பு. காஃபிர்கள், அல்லாவை நிராகரிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் செய்யக்கூடிய நலவோ கெடுதியோ அல்லாவிடத்தில் எந்த ஒன்றுமே சென்றடைய மாட்டாது. அல்லாஹ் இடத்தில் சென்றடைவதெல்லாம் ஒரு முஸ்லிம் அல்லாவை ஏற்றுக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அந்த முஸ்லிம் செய்யக்கூடிய விடயம் தான் அல்லாஹ் இடத்தில் சென்றடையக்கூடியதா. அதனை வைத்துதான் அல்லாஹ் தாலா வானம் பூமியினுடைய பரக்கத்தை திறக்கிறதா அல்லது வானம் பூமியினுடைய முசீபத்தை இறக்கிறதா என்ற விடயத்தை அல்லாஹ் தாலா முடிவு செய்கிறான்றது விளங்கும். அது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுவது. இந்த பஞ்சம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் 70,000 தனக்கு கீழார்ந்து 70,000 மக்களை எடுத்துக்கொண்டு அப்படி போறாங்க. அல்லா இடத்தில் ஒரு இடத்தில் தொழுந்து துவா கேட்கறதுக்காக இந்த பஞ்சத்தை அகற்றுவதற்கு துவா கேட்கிறாங்க. துவா கேட்டும் இந்த பஞ்சம் நீங்குதில்லை. அதுக்கு பிறகு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தனிப்பட்ட முறையில் அல்லா இடத்தில் முனாஜாத் செய்கிறார்கள். யா அல்லாஹ், நாங்க இவ்வளவு தொழுந்தோம் அழுந்தோம் துவா கேட்கிறோம், ஏன் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ எங்களுடைய பஞ்சத்தை நீக்கி எங்களுக்கு பரக்கத்துடைய வாயிலை திறக்கிறா இல்லைன்னு கேட்ட நேரத்தில் அல்லாஹ் தாலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடன் பேசுகின்றான். சொல்றான், ஏ மூசாவே, உங்களுடைய கூட்டத்தில் இந்த 70,000 கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய மக்கள் ஒருவர் இருக்கிறார். அவர் எனக்கு 40 வருடமாக கிட்டத்தட்ட 40 வருடம் எனக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றார், என்னை நிராகரித்துக் கொண்டிருக்கின்றார், எனக்கு எதிராக பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றார். எனவே அந்த மனிதனை இந்த சபையை விட்டு உங்களுடைய கூட்டத்தை விட்டு அவர்களை விரட்டி விடுங்கள், அதுக்கு பிறகு நான் மலையை இறக்குவேன் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா கூறிய நேரத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த 70,000 பேருக்கு விளங்கமாய் சத்தமிட்டு இந்த விஷயத்தை எலான் செய்றாங்க. இப்ப இந்த அனைவரும் பாக்குறாங்க, யார் இந்த 40 வருடமா பாவம் செய்த மனிதன் என்று ஒவ்வொருத்தரையா திரும்பி பாக்குறாங்க. மஜ்லிஸ்ல இருந்து யாருமே எழும்பி போகவில்லை. ஆனா சற்று நேரத்துக்கு பிறகு மழை பெய்ய தொடங்குது. அவங்களுடைய பஞ்சமும் நீக்கப்படுவது. அப்புறம் மக்கள் அனைவரும் கலைஞ்சு போறாங்க. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லா இடத்துல திரும்பவும் முனாஜாத் செஞ்சு கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நீ சொன்ன இந்த கூட்டத்துல ஒருவர் இருக்கின்றாரு, அவர் பாவி 40 வருஷமாக உனக்கு மாறு செய்கிறார் என்பதாக கூறினாய். ஆனா அந்த கூட்டத்துல யாருமே எழும்பி போகல, ஆனால் நீ மலையை பொழிய வச்சாயே என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், எந்த மனிதன் எனக்கு 40 வருடமாக பாவத்தை செய்து இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பரக்கத்தை விட்டும் தடுக்கப்படக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தினானோ அந்த மனிதன் அதே மஜ்லிஸ் எனக்கு தௌபா செய்து விட்டான், பாவ மன்னிப்பு தேடி விட்டான். எனவே அந்த தௌபாவை நான் அங்கீகரித்து அந்த சந்தோஷத்தின் காரணமாக திரும்பவும் மலையை இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறான், யா அல்லாஹ், அந்த 40 வருடமாக பாவம் செய்து அதன் காரணமாக எங்களுக்கு வர இந்த பரக்கத்தை தடுக்கப்பட்டு தற்பொழுது அவர் கேட்ட துவாவினால், அவர் கேட்ட தௌபாவினால் நீ மலையை இறக்கினாய், அப்படியான மனிதனை கொஞ்சம் காட்டியால எனக்கும் பார்க்க ஆசையாய்க்குது என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஏ மூசாவே, 40 வருஷமாக அவன் எனக்கு மாறு செய்து பாவம் செய்யக்கூடிய நேரத்திலே நான் அவனை காட்டி கொடுக்கல, அவனை கேவலப்படுத்தல. ஆனால் இப்பொழுதா நான் அவனை உங்களுக்கு காட்டுவேன். இப்பொழுது அவன் தௌபா செய்து எனக்கு விருப்பமானவன் ஆகிவிட்டான். இப்பொழுது அவனை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்து அவனை கேவலப்படுத்துவன் ஒரு நாள் நடக்காது என்பதாக அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூறுகிறான். சுப்ஹானல்லாஹ். சொல்லக்கூடியவர்களை பாருங்க, அல்லாஹ் தஆலா எவ்வளவு இரக்கம் உள்ளவன். நாங்க அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கக்கூடிய நேரத்தில், எங்களுடைய பாவம் மன்னிப்பை கொண்டு அல்லாஹ்விடத்தில் மீளக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக பாவத்தை மன்னிக்கக்கூடியவராக இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பை மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய, மிகவும் பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அனைத்து பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் தஆலா ஒரு அடியான் அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறான் என்றால் அதுக்கு ஒரு உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதாவது ஒரு மனிதன் காட்டில் ஒரு பாலைவனத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய ஒட்டகத்தில் அனைத்து சாப்பாடையும் வைத்துக் கொண்டிருக்கின்றார். கொஞ்ச நேரம் உறங்கி எழுப்பி பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த ஒட்டகத்தையும் காணும், அதுல சாப்பாடு உண்டையும் காணும். இவர் இப்ப பாலைவனத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்.
இந்த நேரத்தில் இவர் நினைச்சிட்டார் இப்ப எனக்கு ஹலாக்கத்தான், இனி எனக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லை தப்புறதுக்கு, நான் நிச்சயமாக இனி மரணிக்க போகின்றேன் என்பதாக கூறிட்டு திரும்பவும் அன்னைக்கு உறங்குறாரு. கண்ணை முடிச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் அவரோட ஒட்டகமும் வந்து இருக்குது, அதே போல் அதுல இருந்து சாப்பாடுகள் உணவுகள் எல்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் இவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுவதின் காரணமாக கையை உயர்த்தி வானத்தின் பால் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாரு. யா அல்லாஹ், நீ என்னுடைய அடியான், நான் உன்னுடைய எஜமான் என்ற அமைப்புல துஆ கேட்கிறார். அசல்ல அல்லாஹ் எஜமான், நான் அடியான். ஆனா சந்தோஷம் மிகைத்து அல்லாஹ்வை புகழ்றதுக்காக வேண்டி நீ என்னுடைய அடியான், நான் உன்னுடைய எஜமான் என்று அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாரு. இந்த சந்தோஷத்தை விட ஒரு அடியான் அல்லாஹ் இடத்தில் தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே சங்கைக்குரியவர்களே, இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த அனர்த்தங்கள் ஆயிக்கட்டும், வெள்ளம் ஆயிக்கட்டும், அதிகமான மழை ஆயிக்கட்டும், அதிகமான வெயில் ஆயிக்கட்டும், பசி பட்டணி பஞ்சத்துக்கு ஒவ்வொரு முஸ்லீம், அது நானும் தான் நீங்களும் தான் காரணம் என்று தெலுங்குவோம். எனவே எல்லா வல்ல அல்லாஹ் இடத்தில் அதிகமான தௌபா செய்வோம். நாங்க செய்யக்கூடிய சிறிய சிறிய பாவங்கள் அது அல்லாஹ் இடத்தில் பெரிசா சென்றடைகிறது. அதன் காரணமாக பூமிக்கு இறங்கக்கூடிய ரஹ்மத்கள் தடை பெறுகின்றது. ரஹ்மத் தடை பெற்று இறங்குது முசீபத்தாக ஆகுகின்றது. அதனால நானும் நீங்கள் மட்டும் இல்லை, மாற்றமாக உங்கள் உலகத்தில் உள்ள அல்லாஹ்வை வெறுக்கக்கூடியவர்களும் தான், பேச இயலாத மிருகங்களும் தான், ஒரு இதுவும் இல்லாத மரமட்டைகளும் தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்குது, அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றதை நாங்கள் ஒவ்வொரு விளங்கொள்வோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் இடத்தில் அதிகமான தௌபாவை செய்து அவனிடத்தில் முன்னோக்குவோம், அவனிடத்தில் தௌபாவை கேட்போம். இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அல்லாஹ் தாலா பாவங்களை மன்னிக்கக்கூடியனாகிறான், அதனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியனா இருக்கின்றான் என்றதை விளங்கொள்வோம்.